ஷூட்டிங் கிடையாது அவருக்கு. அப்போ அந்த டைமில் வந்து சரி சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா நீங்கள் காஷ்மீர்லேருந்து கிளம்பி டெல்லி வந்து டெல்லியில் சேஞ்ச் ஓவர் பண்ணி தான் நீங்கள் டேரெக்டாக சென்னை வர முடியும். லே ஓவர் கிட்டத்தட்ட 3 hours 4 hours ஃப்ளைட் இருக்குது. கனெக்டிங் ஃப்ளைட்டில் போய் தான் போகணும். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் சார்ட்டர் ஃப்ளைட் ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணார். சார்ட்டர் ஃப்ளைட் புக் பண்ணோம். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா சார்ட்டர் ஃப்ளைட்டுக்கு உண்டான பேமெண்ட் எனக்கு கொடுக்கவே இல்லை. நான் பேமெண்ட் பண்ணும்போது எதுக்கு நீ எனக்கு சம்பளம் தர, நான் சம்பளம் வாங்குறேன், நான் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நான் ஊருக்கு போகிறேன், என் காசில் போய்க்கிறேன். அது வந்து போனதும் சரி திருப்பி வந்ததும் சரி அவர் வந்து அவரோட காசில் சார்ட்டர் ஃப்ளைட் புக் பண்ணி போயிட்டு இருந்தார். இது வந்து மற்றவங்களாம் யாரும் செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதே நான் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். ஒரு ப்ரொடக்ஷனாக பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மட்டும் அதோட காஸ்ட் பெரிய காஸ்ட்டு. எப்பவுமே யாருமே ப்ரொடக்ஷன் தான் செலவு பண்ணுவாங்க, அது வாங்க மாட்டேன்ட்டார். நான் பார்த்துக்கிறேன். அவங்க ஆஃபீஸில் புக் பண்ணி தான் வந்தாங்க. இங்கேருந்து போயிட்டு திருப்பி வந்தார். பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இது பண்ணல. இவ்வளோ பெரிய ரூம்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நான் சார் மட்டும் அங்கே இருந்தார். நான் டைரக்டர் ஜெகதீஷ் இவங்கெல்லாம் வந்து இந்த சைடில் இருந்தோம். நான் மனோஜ் சார் எல்லாமே வந்து நாங்கள் வேறு ஹோட்டல் தான். அவர் எங்கள் ஹோட்டல் பார்த்துட்டு இல்லை நான் இங்கே வந்துடுறேன், ஏன் தனியாக வச்சிருக்கீங்க, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னாரு. இல்லை வேண்டாம் நீ அங்கேயே இருங்க அப்படின்னா, இல்லை நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அந்த ஹோட்டலுக்கு வந்து இப்போ அப்படியே சர்ப்ரைஸ் கொடுப்பாரு. சொன்னால் ஏடிஸ் தங்கி இருக்க ஹோட்டலுக்கு போய் அங்கே ரூமை போய் காத்துட்டுவார். நைட் 8-9 மணிக்கு போய் அவங்க ஷாக் ஆயிருவாங்க, ஐயோ சாரா அப்படிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். இன்டர்வியூ சார் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரியே இல்லை, அவர் டவுன் டு எர்த் தான். எல்லாத்தையும் ரொம்ப கூலாக பேசுவார். அதே மாதிரி வந்து ஷார்ட்டுக்குன்னு வந்துட்டாருன்னா அவர் சிங்கம் மாதிரி தான். அவர் வேலை என்னன்னு கேட்டா இருப்பாரு. அதில் வந்து எங்கே டிவைட் ஆக மாட்டார். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷார்ட் சீக்கிரம் வைங்க பாரு, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஆனால் இந்த படத்தில் ஷார்ட்னு வந்துட்டு அவர் ஹைனாவாகவே மாறிட்டார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேர் பாடி, அந்த ஐஸில் வந்து பேர் பாடியில் நடிச்சாங்க முடியாது. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இந்த கிளாத்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்தோம். ஐஸ் கட்டியில் போய் ஊர்லதெல்லாம் ஐஸ் கட்டி ஃபுல்லாக ஐஸு. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எந்த இடத்துலையுமே அவர் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயமும் எதுவுமே கிடையாது. அந்த ஷார்ட் அவர் என்ன நினைப்பாருனாங்க, இப்போ நாங்கள் வந்து ஐநா சீக்வன்ஸ் வந்து அந்த இடத்துல எடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 நாள் நாங்கள் எடுத்தோம் ரிஹர்சல் இல்லாமல். அந்த 9 நாளில் ஒரு நாள் கம்மி பண்ண முடியுமான்னு பார்ப்பாரு. அதுக்கோசரம் வந்து இல்லை முடியல அப்படின்னு சொல்லிலாம் போக மாட்டார். நான் இப்போ வந்து அந்த டைம் வரைக்கும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கம்மியாகுமா அப்படின்னு தான் நினைப்பார். அந்த அளவுக்கு திங்க் பண்ணுவேன். நான் கோர்ட்டுக்கு போன விஷயம் கூட அவருக்கு தெரியாது. அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை முடிஞ்சால் ஷூட்டிங் முடிஞ்சால் அவர் பாட்டுக்கு அடுத்து போயிடுவார். நம்ம வேலை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா அவர் இது டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஃபஸ்ட்டு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வேலை என்ன முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அந்த ஒரு ரீசன் தான் இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார். அதே மாதிரி சின்ன விஷயம் நான் சொன்னாலும் கேட்பார்.